நான் தினைக்கும் நைட்டு வீட்டுக்கு போய் கதவு தட்டுற மாதிரி இந்த வீட்டுக்கு கதவு தட்டுறான். பட் ஆனால் அது நைட்டு பண்ண வேண்டியது காலையில் பெல் தான் இருக்கும். சரியா, வாங்க எல்லாரும் உள்ள வரலாம். வாங்க, கமான் கமான் கமான். பதுங்கிடு மருத தலைவர் பேட்டை பாரா. அங்க பாருங்க ஒருத்தன் அக்கில் முடி காட்டிட்டு ஒருத்தன் இருக்கான். ஹாய் கைஸ், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் பார்க்க. இப்பதான் ரிஷபு ஃப்ரெஷ் ஆயிட்டாரு. ஆமா கைஸ், அங்க உள்ள தலைவர் குளிச்சிட்டு இருக்காரு. 4 வாட்டி சோப் போட்டு தேய்ச்சாதான் அந்த ஸ்மெல்லு கூட போகாது. அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸ்மெல்லு போறதுக்குலாம் கன்ஃபார்ம் ஒரு நாள் ஆயிடும். மண்டையில ஷாம்பு வர, ஷாம்பு கண்டிஷனர் எல்லாமே போட்டாதான் அதான் எல்லாமே போட்டாதான் தலை சரியாகும். இப்ப பசங்க எல்லாம் இப்ப ரூம்ல வெயிட் பண்ணிருக்கோம். பேசிக்கலி நான் எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். என் பர்த்டேக்கு இந்த மாதிரி தான் பண்ணானுங்க. 4 தடவை சோப் போட்டு குளிக்கணும் சொன்ன மாதிரி. அந்த முட்டை வாடை பாத்ரூம்ல அட்லீஸ்ட் 5 நாள் அடிக்கும். அந்த பாத்ரூம்ல அந்த பாத்ரூமை யூஸ் பண்ண முடியாது. என் வீட்டுல என்ன பண்ணானுங்கன்னா, இப்படிதான் முட்டை கிட்ட எல்லாம் அடிச்சு மொட்டை மாடியில அடிச்சானுங்க. அடிச்சுட்டு சூவர்ல வந்து தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் பைப்ல தள்ளி விட்டானுங்க. டேங்க் ஃபுல்லா முட்டை 15 நாள். அங்க பாருங்க விக்ராந்த் பாருங்க வாங்கி மோடி கவர்மெண்ட் இந்த மாதிரி நம்ம யாராவது சொல்லுவானுங்க, தயவு செஞ்சு சென்சர் பண்ணிருங்க. ரமணனும் விபவும் இப்போ பாலிடிக்ஸ் பத்தி பேச போறாங்க. அந்த பேட் மெமரிஸ்லாம் இல்லடா, 2 வார்த்தை பேசணும். குடிசைக்காரன்டா. ரிஷப் நாத்தம் பத்தி தெரியும். ரிஷப் வந்து பொண்ணு என் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, டர்ரு புர்ரு கிர்ரு டர்ருன்னு சவுண்டு பக்கத்துல இருந்து வருது. நானும் என்னப்பா மேடம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். நான் வந்துட்டு ஒரு பப்ளிக் கார்பேஜ் பக்கத்துல போய் நின்னா கூட அந்த மாதிரி ஸ்மெல் இருக்காது. அதை விட மோசமான வாடை. நான் லிட்டரலி எந்திரிச்சு இவன் பக்கத்துல வந்து உட்காந்து இவன் வந்து கேட்டா, என்னப்பா தம்பி இன்சைடு வந்துட்டு அப்படிங்கடா. இல்லப்பா அந்த பொண்ணு வந்துட்டு நாத்தமா அது என்னன்னே தெரியல, அது நாத்தம்னு கூட சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் அவன் அப்படிதான் பேசுவான். ஆனா நான்லாம் ரொம்ப ஹம்பிளான மனசு. எனக்கு வந்துட்டு ரொம்ப வீக்கான ஒரு ஹார்ட். நான் அதான் சொல்றேன், எனக்கு ஒருத்தனை தவிர யார் மேலேயும் பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம். விஆர் மாலுக்கு போனதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா அதெல்லாம். ஸோ பேசிக்கலி நம்ம அக்ஷய் பர்த்டே பேஷ் அட்டி இப்போ நம்ம என் பண்ண போறோம். ஒரு வேலிடிக்டரி செரிமனி மாதிரி நம்ம ரிவர்ப்ஸ் மாதிரி அக்ஷய் பேசுவான். என்ன பத்தியா பேசுறேன்? சரி பாய்ஸ், இன்னைக்கு செம்ம ஃபன்னா இருந்தது. நம்ம தலைவன் ஆக்ஸ் வந்து கலக்கிட்டாப்ல. நீ நல்லா எல்லாத்தையும் வாங்கின தலைவர் தான் ஃபுல்லா ஸ்பான்சரு. செமையா வலிக்குது, வலிக்காத மாதிரியே இருக்கா, ஆனாலும் வலிக்குது. என்ன பண்றேன்னு தெரியல. ஒரே நாத்தம், கக்கூஸ் ஃபுல்லா நாத்தம். 4 நாள் புரட்டா திட்டு ஆய் பண்ண மாதிரி இருக்குது ஃபுல்லா. ஆனா செம்ம ஃபன். எல்லா பசங்களும் வந்துட்டானுங்க ஃபுல்லா. நம்ம ஆக்கி, ரிஷப், அபய் எல்லாரும் வந்துட்டானுங்க. ஆனா எல்லாரும் சீக்கிரமா கிளம்பிட்டானுங்க. பட் பரவாயில்ல, 1/2 மணி நேரமா குளிச்சிருக்கேன், இன்னும் நாத்த போல. கடைசியா டு ஃபினிஷ் ஆஃப் ஏதோ ஒன்று பேசிடுவோம். என்னால பேசாம இருக்கவே முடியாது. ஸோ ஓகே கைஸ், எல்லாரும் கிளம்பிட்டோம். இப்போ கிளம்புறோம். சரி, ஏதோ சொல்ல வரேன், பட் பரவாயில்ல. தேங்க்யூ அட்டி விலாக்ஸ், லவ் யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.